ஹெல்மெட் விழிப்புணர்வுக்காக பல்வேறு நிகழ்ச்சி படுத்துறீங்க. நீங்க இப்ப இந்த வெயில சுத்தி வெயில இழந்து தெரியுங்க. என்ன கோரிக்கை? எதுக்காக ஹெல்மெட்டை மட்டும் குறி வச்சு சொல்றீங்க? ஹெல்மெட்டை மட்டும் எது குறி வச்சுறோம்னா தலை கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதுல பல வகையா நம்ம ஹெல்மெட் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு உடம்புல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆனிச்சுன்னா உடம்புல வேற எங்க அடிபட்டாலும் காப்பாற்றிடலாம். தலையில் அடிபட்டா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் இப்படிதான் உயிர் போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு வகையா நிறைய நம்ம அவரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பேலன்ஸ் உள்ள 20% ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு லெவலில் எங்க பார்த்தாலும் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளநீ எது கொடுக்குறோம்னா இப்ப சாதாரணமாக கூட நீங்க தெரியும். இப்ப சமீபத்தில் பாத்தீங்க ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கு. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே மயக்கமாய் கீழே விழுந்துறாங்க. சில பேருக்கு உயிர் கூட போயிடுது. அதுக்கு கூட நீங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். தலையில வெயில் படாம இருக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்க பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100% ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள். இதை கலெக்டர் மேடம், எஸ்பி சார், டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்றாங்க. அவங்கவுங்க தனித்தனியா அவர்னஸ் நிறைய கொடுக்க சொல்றாங்க. அதன் அடிப்படையில் நாங்க ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி அவர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எல்லாருமே ரொம்ப உற்சாகமா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்தோடனே ஹெல்மெட் போட்டு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அதாவது தொண்டைக்கு இதமா இளநீர், மண்டைக்கு பதமா ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம்.